students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 4 geometry lessonல உள்ள exercise 4.2 ல உள்ள 3,4 sum பார்க்கலாம். Third sum பாருங்க. In triangle ABC, D and E are points on the sides AB and AC respectively அப்படினு கொடுத்திருக்காங்க. Show that DE parallel to BC if AB 12 cm, AD 8 cm, AE 12 cm and AC 18 cm னு கொடுத்திருக்காங்க. So இப்போ நமக்கு இதுல ஒரு triangle இருக்கு ABC. So இது A, B, இது C. So triangle இருக்கு. இப்போ DE parallel to BC. இந்த BC க்கு parallel-ஆ நம்ம வந்து DE நம்ம draw பண்ணிரலாம். ஓகேவா? இப்போ AB என்ன கொடுத்திருக்காங்க? AB னா இது அவ்வளவு வந்து இவ்வளவு 12 cm கொடுத்திருக்காங்க. AD னா இவ்வளவு வந்து நமக்கு 8 cm. AE இது வந்து நமக்கு 12 cm கொடுத்திருக்காங்க. and ACங்கும்போது இது. So இது ஃபுல்லா வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 18 cm நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு இதுல என்ன ப்ரூவ் பண்ணனும்? நமக்கு show that DE parallel to BC. அதாவது ரெண்டும் parallel தான் அப்படினா அதாவது கான்வர்ஸ் தியரம் படி அதாவது நம்ம தேல்ஸ் தியரம் இருக்குல்ல, தேல்ஸ் தியரம் படி DE parallel to BC அப்படிங்கறத நம்ம இதுல வந்து ப்ரூவ் பண்ணனும். ஓகேவா? இப்போ நம்ம given எழுதியிருக்கோம். எழுதிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம தேல்ஸ் தியரம் படி நமக்கு என்ன வரும்? AD by DB equal to AE by EC ன்னு வரும் இல்லையா? சோ அப்ப AD by DB நமக்கு தெரியாது. அதே போல AE தெரியும், AC நமக்கு இந்த EC நமக்கு தெரியாது. சோ அப்ப DB யும் EC யும் நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ அப்ப DB கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் DB equal to அப்ப என்ன வரும்? நமக்கு AB மொத்தமா தெரியும் இல்லையா? DB equal to AB minus என்ன வரும்? AD. அப்போ ஈக்குவல் டு ஏபிக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 12 கொடுத்திருக்காங்க. மைனஸ் AD வந்து 8 கொடுத்திருக்காங்க. ஸோ 12 மைனஸ் 8 வந்து 4 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்தது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? EC. ஸோ EC ஈக்குவல் டு என்ன வரும்? AC மைனஸ் AE வரும். ஸோ AC வந்து மொத்தமா என்ன கொடுத்திருக்காங்க? 18 கொடுத்திருக்காங்க. மைனஸ் AE எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12 கொடுத்திருக்காங்க. ஸோ 18ல இருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணா 6 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நமக்கு தேல்ஸ் தியரம்னா என்ன வரும்? AD by DB equal to AE by EC. அப்போ ஃபர்ஸ்ட் AD by DB நம்ம கண்டுபிடிக்கலாமா? AD divided by DB equal to AD நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 8 கொடுத்திருக்காங்க. divided by DB நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. அப்போ கேன்சல் பண்ணா 2 வருதா? ஸோ 2. அடுத்தது இன்னொரு இது என்ன வரும் நமக்கு? AE by EC வரும் இல்லையா? ஸோ AE divided by EC. AE வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 12 கொடுத்திருக்காங்க. ஸோ 12 divided by EC நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6. ஸோ இதுவும் நமக்கு 2 தான் வருது. அப்போ therefore AD divided by DB equal to AE divided by EC. ஸோ ரெண்டும் நமக்கு ஈக்குவல்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? அப்போ therefore by converse of Thales theorem இல்லைன்னா நமக்கு by Thales theoremனு எழுதினாலும் ஓகே தான். ஓகேவா? by Thales theorem படி என்ன வந்துரும்? we have DE parallel to BC. hence வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு ரெண்டும் அது ஈக்குவல்னா கண்டிப்பா நமக்கு என்னவா தான் இருக்கும்? DE வந்து parallel to BC-ஆ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா நமக்கு AD by DB equal to AE by EC-ன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கத வந்து வெரிஃபை பண்ணணும், அவ்வளவுதான். அதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ அப்போ அது வந்து இது கண்டிப்பா ஈக்குவலா இருந்துச்சுன்னா DE parallel to BC-ஆ தான் இருக்கும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? இனி அடுத்த 4th சம் பார்க்கலாமா? 4th sum பாருங்க. in figure if PQ parallel to BC and PR parallel to CD ன்னு கொடுத்திருக்காங்க. prove that first one AR by AD equal to AQ by AB, second one QB by AQ equal to DR by AR ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இதெல்லாம் நம்ம first subdivision ப்ரூவ் பண்ணலாம் first. சோ இப்போ நமக்கு given என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. given PQ parallel to BC and PR parallel to CD ன்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா?
ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நமக்கு என்ன இதில் ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணணும்? டு ப்ரூவ் AR divided by AD equal to AQ divided by AB அப்படிங்கறத நமக்கு வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போறோம்னா ABC, ட்ரையாங்கிள் ABC. ஸோ இந்த ட்ரையாங்கிளை நம்ம இப்போ எடுக்க போறோம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா இதுல QP வந்து BCக்கு பேரலா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த PQ பேரலல் டு BC, இந்த PQ வந்து BCக்கு பேரலா இருக்கு. ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம். In triangle ABC, அதுல வந்து PQ parallel to BC இருக்கு. ஓகேவா? சோ PQ parallel to BC இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? தேல்ஸ் தியரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? தேல்ஸ் தியரத்துல பாருங்க புக்ல என்ன கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் நமக்கு தேல்ஸ் தியரம் தான். AD by AE அதாவது AD by DB equal to AE by EC, இதுவும் ஒன்று வரும். இன்னொன்று ரெண்டெண்ணு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Triangle ABC, straight line DE parallel to BC, intersect AB at D and AE at E. Then அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா AB by AD equal to AC by AE, AB by DB equal to AC by E. அதாவது நறுக்கல AB by AD. ஓகே, இது ஃபுல்லா எடுக்கிறோம். AB by AD equal to அதே போல AC by AE. இன்னொன்னு AB by DB equal to AC by EC. ஸோ இதுவும் வந்து நமக்கு தேல்ஸ் தியரம் தான். இப்போ நமக்கு இதுதான் நம்ம இதில் எடுக்க போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து பேரலல் டு எடுத்தாச்சா. இப்போ இதான் நமக்கு ட்ரையாங்கிள் PQ வந்து நமக்கு இதில் பேரலா இருக்கா. ஸோ அப்போ தேல்ஸ் தியரம் படி என்ன வரும்? நம்ம AP அதாவது இதை எடுக்கிறோம். AP by AC அதை எடுக்கிறோம். AP by AC equal to AQ by AB அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ AP by AC equal to AQ divided by AB. ஸோ நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாமா? அடுத்தது மறுபடியும் அடுத்த என்ன ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் ADC, இந்த ட்ரையாங்கிள் ADC எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் ADCல PR வந்து என்னது? DCக்கு பேரலா இருக்கு. அதான் நமக்கு செகண்ட் கிவன். PR வந்து DCக்கு பேரலா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கலாமா? இன் ட்ரையாங்கிள் ADCல PR வந்து எதுக்கு பேரலா இருக்கு? DCக்கு நமக்கு பேரலா இருக்கு. ஓகேவா? சோ அப்ப மறுபடியும் நம்ம தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ண போறோம். பை தேல்ஸ் தியரம் என்ன வரும்? தேல்ஸ் தியரம் படி பார்த்தா AR by AD equal to AP by AC தான் வரும் மறுபடியும். ஓகேவா? சோ அப்போ AR by AD equal to AP divided by AC. ஓகேவா? சோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாமா? இப்போ ஃப்ரம் 1 and 2ல பாருங்க, இங்கேயும் நமக்கு AP by AC இருக்கு, இங்கேயும் AP by AC இருக்கா. சோ அப்போ இது ஈக்குவல் டு இதுனா இதுவும் இது ஈக்குவல் டு இதுனா இந்த ரெண்டும் நமக்கு என்னவாயிரும்? ஈக்குவல் டு மாறிடும். ஓகேவா? சோ அப்போ ஃப்ரம் 1 and 2 we get என்ன வந்துரும் நமக்கு? AR divided by AD equal to AQ divided by AB. நமக்கு என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? AR by AD equal to AQ by AB. ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். AR by AD equal to AQ by AB. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? ஸோ இனி அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன்ல நமக்கு என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? QB அதாவது டு ப்ரூவ் QB divided by AQ equal to DR divided by AR வந்து நமக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். AR by AD equal to AQ by AB வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதுவும் நமக்கு இங்கே யூஸ் பண்ண போறோம். We have AR divided by AD equal to AQ divided by AB. ஓகேவா?
ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்றோம், டேக்கிங் ரெசிப்ரோக்கல் எடுக்க போறோம். அதாவது அதனுடைய தலைகிழி, டேக்கிங் ரெசிப்ரோக்கல். டேக்கிங் ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா என்ன வரும், AD by AR equal to AB by AQ. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நான் AR அப்படியே தான் வச்சிருக்க போறேன். AD வந்து நான் மாற்ற போறேன். அதாவது இந்த AD வந்து நான் மாற்ற போறேன். ADனா இது அவ்வளோ சேர்ந்தது தான் நமக்கு AD இல்லையா? AD நம்ம எப்படி எழுதலாம், AR பிளஸ் RD தானே நமக்கு AD. ஓகேவா? ஸோ இது வந்து AR பிளஸ் R வந்து இடையில வந்து நமக்கு பிரிக்குது. அப்போ AR பிளஸ் RD தான் வந்து நமக்கு AD. ஓகேவா? அப்போ AR பிளஸ் RD டிவைடட் பை AR ஈக்குவல் டு ஏபியும் அதே போல எழுதலாம். நம்ம AB வந்து இது ஃபுல்லா ஏபினா இடையில Q வந்து பிரிக்கிறதுனால AQ பிளஸ் QB தான் வந்து என்னது நமக்கு ஏபியா மாறுது. ஸோ அப்போ AQ பிளஸ் QB தான் வந்து AB. கீழே வந்து நம்ம AQ அப்படியே வச்சுக்கலாமா? இப்போ நம்ம AR காமன் ஆயிடுங்க. AR பை AR பிளஸ் RD டிவைடட் பை AR ஈக்குவல் டு, அதாவது AR நம்ம இந்த ரெண்டு இப்போ காமனா இருக்கு, இந்த ரெண்டுக்கும் AR காமனா இருக்கிறது நான் தனித்தனியா பிரிச்சு எழுதுறேன். அவ்வளவுதான். AQ டிவைடட் பை AQ பிளஸ் QB டிவைடட் பை AQ. இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன வருது, 1 பிளஸ் RD டிவைடட் பை AR ஈக்குவல் டு 1 பிளஸ் QB டிவைடட் பை AQ. ஸோ இப்போ நமக்கு இந்த ஒன்றும் கேன்சல் பண்ணிடலாம், இங்கே வச்சே கேன்சல் பண்ணிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு இங்கே கொண்டு வந்து நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 1 இந்த ப்ளஸ் 1 ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்க ப்ளஸ் 1 இங்கே வரும்போது -1 மாறுது. இதை நான் அப்படியே தான் வைக்க போகிறேன். RD டிவைடட் பை AR ஈக்குவல் டு QB டிவைடட் பை AQ. இதை நான் கொண்டு வரல, இது அங்கே அப்படியே தான் இருக்கு. இந்த 1 மட்டும் நான் அப்படியே கொண்டு வரேன். இல்லைன்னா நீங்க இப்படியே வச்சு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ 1 - 1 நமக்கு 0வா மாறிடுச்சா? இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், RD டிவைடட் பை AR ஈக்குவல் டு QB டிவைடட் பை AQ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு வெரிஃபை பண்ணணும். QB டிவைடட் பை AQ ஈக்குவல் டு DR பை ARனு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம DR இதை வந்து RD நம்ம DRனு எழுதலாம். ஸோ DR டிவைடட் பை AR ஈக்குவல் டு QB டிவைடட் பை AQ. ஸோ இதை நமக்கு வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் 4th சம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம தேல்ஸ் தியரம் வந்து நம்ம புக்கில் அந்த கரோலரி அதில் கொடுத்துருக்கதை யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆக்சுவலாக இந்த தியரத்தை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சுவலாக நமக்கு இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா தேல்ஸ் தியரம் என்ன வரும் நமக்கு, AQ by QB ஈக்குவல் டு AP டிவைடட் பை PC. ஸோ அப்படியே நமக்கு எடுத்து அதுல இருந்தும் நம்ம இதை வெரிஃபை பண்ணி கொண்டு வரலாம், இந்த ஆன்சரை கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் சம்.